sir, heads the engineering vertical at the company with the 5 pilots, research labs, and consulting services. He is an aeronautical engineer and is interested in the field of unmanned aerial vehicle aerodynamics. He balances his time between breaking the barriers to engineering solution and his passion for biking. He has won many awards as a student and has also been a part of the team that won at a technology presentation at IIT Chennai. He has awarded with the Best Student Award from Dr. Kalam Education Trust. He has been a part of the Smart India Hackathon team in 2017, representing the state of the world biggest hackathon. He has won the Best Outgoing Student Award and also named as a Young Scientist. He is a mentor for hackathons by Atal Incubation Center, Rice, Coimbatore. He has been delivering innovation in informative lectures on technical and entrepreneurship development. He is an avid traveler and also an athlete specializing in hammer throw. Sir, we welcome you, sir. Thank you so much, Shiba ma'am. Yes, sir. Thank you, sir. So, shall we start? Start, Giri. No problem. Okay. So, I hope like everyone is okay with Tamil, or should I switch between English and Tamil? I think bilingual would be okay, Giri. Okay. Uh, that's nice to hear. No problem. This is a session which I wanted to be an interactive session, not a personal lecture or a class where you put it in on a mute and then just do other things. Okay, so this is a interactive session. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதோட மோட்டிவ் என்னன்னா இந்த டாபிக்கோட இந்த ஈவெண்ட்டோட டாபிக்கே வந்து அவேக்கன் த ஆண்டர்பிரினர் இன் யூ. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டர்பிரினர் அவேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ முனீஸ்வரன் ஏதோ நீங்க இது பண்றீங்க முனீஸ்வரன், ஸ்டாப் பிரசன்டிங் கொடுங்க. ஃபயர் ரெயின்றது யாருன்னு தெரியல, பரவாயில்ல. ஓகே வினு சார், நீங்க அட்மினா இருந்தா ஜஸ்ட் இது Just a second, sir. I'll look into it. No problem. Okay, so like let him present, sir. Make okay. So நான் வந்து இங்க திருப்பி வந்து ஒரு போர் அடிச்ச டாக்கோ இல்லை ஆல்ரெடி ஏதோ போட்டு வச்சிருந்த ஒரு பிபிடியோ கொண்டு வந்து போட போறதுலாம் கிடையாது. ஸோ இட் இஸ் அ லைவ் செஷன் அண்ட் இட் இஸ் அ இன்ட்ராக்டிவ் செஷன். நீங்க எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கெட் த இன்புட் ஃப்ரம் மீ அண்ட் இஃப் ஐ கேன் ஹெல்ப் சம்திங் ஐ குட் ஹெல்ப், அதர்வைஸ் ஐ கான்ட் ஹெல்ப், அவ்வளோதான். ஸோ it is up to you guys to decide on entrepreneurship. So ma'am எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷனே கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் வேண்டாம். ஸோ திஸ் இஸ் கிரி பிரபு. ஆக்சுவலாக ஐ ஒர்க் ஃபார் like 3 different brands. First brand is my own brand which is We the 5 Pilots. So We the 5 Pilots ன்றது பார்த்தீங்கன்னா it is an aeronautical based core company where we design கொஞ்சம் the aerodynamics based products design பண்ணிட்டு இருக்கோம். And we also manufacture shock tube அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜியில் ஒரு டியூப்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஆன் மை We the 5 Pilots. And ரெண்டாவது நான் ஓன் பண்ணியிருக்க டொமைன் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நோட்ஸ் மினிட். ஸோ நோட்ஸ் மினிட்ன்றது என்னன்னா இட் இஸ் லைக் we are working for யுனைடெட் நேஷன் ஒரு சஸ்டைனபிள் கோல்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் இட் இஸ் நாட் ஆரோ கோர். இது வந்து எல்லா கோருமே வி ஆர் டேக்கிங் அப் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆன் லாட் ஆஃப் ஃப்ரம் ஈவன் ஃப்ரம் டிப்ளமோ கைஸ்லேருந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் மாதிரி எடுத்து வி ஆர் கிவிங் தம் அ கார்பரேட் கல்ச்சர் அண்ட் வி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் டேட்டாஸ் அவுட் ஆஃப் தட். ஸோ அந்த கார்பரேட் கல்ச்சர் பற்றியும் அண்ட் நோட்ஸ் எவ்வளோ முக்கியம் அண்ட் நோட்ஸ் எவ்வளோ விஷயம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் அன் UNSDG கோல் ஒர்க்கிங். அண்ட் தேர்ட் ஒன் விச் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இஸ் ஆக்டிவ் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவ் டப்பா இஸ் சம்திங் லைக் கிட்ஸோட ஒரு ஆக்டிவிட்டி கிட் நம்ம கிட்டுன்னு சொல்லலாம். ஆக்டிவிட்டி கிட்டுன்னு ஒரு கிளைடரு, ட்ரோன்ஸு அதெல்லாமே இந்த ஆக்டிவ் டப்பா கீழே. ஸோ இதுதான் வந்து அந்த 3 பிராண்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது விட் இஸ் மை ஓன் பிராண்ட். அண்ட் தென் லைக் நானும் SREC அலுமினி. ஸோ 2018 SREC பாஸ் அவுட் ஆகி அண்ட் தென் 2000 அதே சேம் இயர்ல வி ஸ்டார்டட் அவர் ஓன் கம்பெனி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு. எஸ், இட் இஸ் கோயிங் குட். திஸ் கோவிட் டைம்ஸ் லைக் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ், பட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் குட். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் இஃப் யூ ஆர் லைக் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் பீப்புள் லைக் அரௌண்ட் 100 பீப்புள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இதில் எத்தனை பேர் வந்து லைக் இன்ட்ரெஸ்டட் இன் ஆண்டர்பிரினர்ஷிப்னு எனக்கு தெரியல. பட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ பிஸ்னஸ் மேன் ஆர் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஸ்டார்ட் அப் இன்ஜினியர், த ஒன்லி திங் யூ நீட் இஸ் பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸ்னா என்னன்னா கொஞ்ச நாள் நிலைக்கணும். வந்தோம், ஒரு வருஷம் கம்பெனி ஆரம்பிச்சோம், அடுத்த வருஷம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மணி வந்து அவ்வளோ ஈஸியாக இதில் கிடைச்சிடாது. யூ ஹாவ் டு வெயிட் ஒரு கொஞ்சம் ஒரு இனிஷியலாக ஒரு 2-3 இயர்ஸ் யூ வில் கெட் ஸ்ட்ரகிள். அந்த தேர்ட் இயருக்கு அப்புறம் இஃப் யூ தேர்ட் இயர் ஸ்ட்ரகிள் முடிஞ்சிச்சுன்னா யூ வில் கெட் இன் டு லைக் என்ன சொல்றது, வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுதான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்போட மெயினான மோட்டோ. அண்ட் nowadays Indian government is also very much like working towards on entrepreneurship, and you have numerous funds. Like உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பட் we are like we had a plan. Nanu, Vinay sir and some other staffs have had a plan of making some institute or interaction மாதிரி வைக்கலாம் SRPTCல அப்படிங்கிற மாதிரி we had a plan. And அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்கை டேப் பண்ணுற மாதிரி we work on the products அப்படின்னு சொல்லிட்டு we had a very big plan. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் இருக்கு. ஸோ என்னன்னா யூ டு பிகம் அன் ஆண்டர்பிரினர், டு பிகம் அ startup, to become a businessman, first what you need is you need an idea. ஸோ இந்த ஐடியா வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ காசு தர்றதுக்கு பிரச்சனை இல்லை. there are lot of funders are there are lot of fundings are there. ஃபண்டிங்க்கும் ஃபண்டருக்கும் நிறைய வித்தியாசம். ஸோ இஃப் சம் ஆஃப் யூ ஹேஸ் டவுட் பிட்வீன் ஃபண்டிங் அண்ட் ஃபண்டர், என்னன்னா ஃபண்டிங்னா நம்ம திருப்பி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்லை ஏதோ ஒரு பிரைவேட் என்டிட்டி உங்களோட ஐடியாக்காக அதை டெவலப் பண்றதுக்காக கொடுக்கறது பேர் ஃபண்டிங். ஃபண்டிங்க்கு நீங்க திருப்பி தரணும்ன்றது கிடையாது. பட் ஃபண்டர் ஒரு விசி மாதிரி ஒருத்தங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறீங்க, இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்னு சொன்னாங்கன்னா அது என்னன்னா அதுக்கு வந்து யூ ஆர் லயபிள் டு தட் அமௌண்ட். அவங்க என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம லயபிள் அண்ட் வி நீட் டு கிவ் தட் பேக். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டிங் அண்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது. இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்லேயே ரொம்ப பேஸ் கண்டென்ட் வந்து இந்த ஃபண்டிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். So this is how we go and this is what we do. It was a lot of struggles, it was a lot of positive sides irukku, negative sides irukku, ellame irukku. So now what I want is like what do you want to know? ungala ethana perukku enna theriyano abingiradha poruthu I can give you my own examples or I can give you some other examples abingira mari. So what do you want to know? What do you want to become? Why do you want to become an entrepreneur? So either you can unmute and say, or you can put it in the chat box. Whatever may be your query, put it in the chat box, we will reply to it. Okay? Yaar first sir kekran paapom. Good evening, sir. Good evening. Good evening. Yes, sir. Narmada from Avinash Lingam University. Yes, Third year. yes. Yes, I'm doing third year BE, CSE department. CSE. Yes, sir.
Yes, ஸோ Narmada. Tell me. சார் இப்போ வந்து ஒரு ஐடியா இருக்கு சார். அந்த Okay. ஐடியாவை ஒரு ஸ்டார்ட் அப் லெவல்ல எப்படி ப்ரொமோட் பண்றதுன்னு ஒரு விஷயம் சார். ஆப் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Okay. லைக் எனக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும். Okay. ஒரு ஸ்டார்ட் அப் இதை வந்து ஆப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்பா இதை நான் எப்படி சார் கொண்டு போறது? Okay. Okay. So, like, thank you so much, Narmada, for asking this question. So, in the startup to, அதாவது idea to startup or idea to prototype நாங்க சொல்லுவோம். On a hardware startupல பாத்தீங்கன்னா it is idea to prototype. Whereas in a software startup வந்து idea to the app. So, இது என்னன்னா like you have an idea and you are particularly in idea அப்படின்னா there are 3 stages. Okay. So either if your idea, you are so confident about that idea, directly go and pitch to an incubator. Incubator சொல்லிட்டு there are a lot of people around Tamil Nadu or around Coimbatore எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. மேபி உங்க காலேஜ்ல கூட இருக்கலாம். or வெளியே ட்ரை பண்றீங்கன்னா there is some AIC ரைஸ் அட்டல் இன்குபேஷன் சென்டர்னு சொல்லிட்டு like Ratnam college has அட்டல் இன்குபேஷன் சென்டர். So and some of the other colleges have other incubation centers. ஸோ என்ன பண்ணலாம்னா இதோட ஈஸி வே ஆஃப் அட்டைனிங் ஸ்டார்ட் அப் கைண்ட் எப்படின்னா யூ நீட் டு ஆக்சஸ் திஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ். ஸோ உங்க ஐடியாவை அவங்கள்ட்ட பிச் பண்ணுங்க. ஸோ பிச் பண்றதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா வி நீட் அ வெரி குட் ரிப்போர்ட் விச் சப்போர்ட்ஸ் யுவர் ஐடியா. ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரின்னு வச்சுங்களேன், உங்க ஐடியாவை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் வித் மார்க்கெட் சர்வே. இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாருமே நீட்ஸ் மார்க்கெட் சர்வே. உங்களோட ஐடியா பிச் பண்ணி இப்போ உங்களோட ஆப்னு எடுத்துங்களேன், உங்க ஆப் வந்து எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும், ஹவு மெனி டவுன்லோட்ஸ் வில் பி தேர், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஹவு யூ வில் மேக் மணி அவுட் ஆஃப் தட். இதுல வந்து 2 விஷயம் இருக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ல. ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் மோஸ்ட்லி கன்சர்ன்ட் ஆன் மணி அண்ட் என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் இஸ் மோஸ்ட்லி கன்சர்ன்ட் ஆன் பீப்புள். ஸோ இப்போ வந்து நீங்க பண்ற ஆப் வந்து நான் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் கீழே போயிடும். இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி அப்படின்னா you need to figure it out how to get money. உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலனாலுமே if you have a very good idea, you make a report of that idea which supports that, ஒரு மார்க்கெட் சர்வேயோட go and approach some for example some incubators. If you want, I like at the end of the meeting I'll give you my phone number and my email ID. You can contact me through that, like what do you want as an help அப்படிங்கிற மாதிரி you can tell them or tell me. I'll connect you with the right person to get the like என்ன சொல்றது ஃபண்டிங் மாதிரி எடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டிங் மாதிரி எடுத்துட்டு they'll take ஒரு 3% கட் மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. there they'll give you seed funding, அந்த மாதிரி நிறைய ஃபண்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ் கிட்ட you can go and pitch. So that is the one of the very easiest idea you have in this society now. அந்த இந்த இன்குபேட்டர் கான்செப்ட் வந்தீங்கன்னா இப்பதான் ஒரு 2 இயர்ஸா தான் இந்த இன்குபேட்டர் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இன்குபேட்டர் ஆக்சஸே கிடையாது. ஸோ அந்த டைம்ல வாட் யூ வாண்ட் டு டூ இஸ் யூ வாண்ட் டு மேக் அ ப்ரோட்டோடைப். உங்களோட ஆப்போட ஒரு ப்ரோட்டோடைப் அரௌண்ட் ஒரு 100 to 150 பீப்புள் அதை யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி அந்த ப்ரோட்டோடைப்பை வச்சு யூ நீட் டு டேப் ஆன் ஃபண்டிங்ஸ்க்கு வந்து யூ கேன் ஐ வில் கிவ் யூ லாட் ஆஃப் வெப்சைட்ஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே ஃபண்டிங்கோட வெப்சைட் தான். there are VC ஸ்டார்ட்-அப்ஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. அண்ட் லைக் யூ ஹாவ் டிஎன் தமிழ்நாடு சீட் ஃபண்டிங் TNSF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் குரூப்ஸ் இருக்காங்க. யூ கேன் கோ அண்ட் செக் வித் தெம் அண்ட் டெல் தெம் திஸ் ஐடியா. திஸ் இஸ் மை லைக் டெல் தெம் லைக் we want to pitch an idea. ஸோ நீங்க ஸ்டூடெண்டா இருக்குன்னா உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா லைக் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல டிபிஐ, அங்க வந்து டிபிஐ ஒன்று இருக்கு. அந்த டிபிஐ தே ஆர் கண்டக்டிங் அண்ட் ஐடியா டு லைக் ஐடியா கான்டெஸ்ட் மாதிரி நடத்துறாங்க. அந்த கான்டெஸ்ட்ல வந்து இஃப் யூ வாண்ட் யூ வில் கெட் அ பிரைஸ் அமௌண்ட் டு டெவலப் யுவர் ஆப். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ நீட் டு சேஞ்ச். நர்மதா, புரிஞ்சா? Thank you so much sir. Yes sir, thank you. Okay. Any other doubt? Thank you so much, Narmada. Like being an entrepreneur or thinking about an entrepreneur, you need to come first. So first come first serve அப்படிங்கிற மாதிரி தான் இந்த entrepreneurshipல. So you take the lead. Thank you so much, Narmada. Thank you sir. Okay. Any other person? Any doubts? Chatல யாராவது கேட்டிருக்கீங்களா?
Sir, good Yes, evening. Amir. Good evening. Good evening, Amir. Sir, I'm from Saranambati, sir, Yes, tell me, Amir. and I'm from Sri Ramakrishna Diploma College. Yeah, XRBDC. Tell me. So I have an idea about recycling lithium batteries. Okay, lithium polymer or lithium ion? Lithium ion, sir. இப்போ என்னன்னா நம்ம இந்த இந்தியால மெயினா இந்தியால நம்ம Okay, இங்க ஒரே ஒரு நிமிஷம், அமர். எஸ் அமர், சார் லைக் என்னன்னா, ஐ வில் கிவ் யூ மை கான்டாக்ட்ஸ். ஓகே, உங்க எஸ் சார் ஐடியா பத்தி பேசலாம்னா நம்ம அந்த சைட் தனியா பேசலாம். ஏன்னா இங்க there are lot of people here. அதான் ஓகே, சார் ஆக்சுவலி இது வந்து ஒரு டவுட் சார். சொல்லுங்க, என்ன டவுட்னு சொல்லுங்க. இப்போ என்னன்னா இப்போ எனக்கு இங்க லித்தியம் ரிசோர்சஸ் இங்க வேணும்னா அதை எப்படி நான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் அதை வந்து இங்க கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அதை எப்படி கொண்டு வர்றது, கவர்மெண்ட்ல எப்படி அப்ரோச் பண்றது, அந்த ஓகே, ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத பத்தி தான் கேட்கணும் சார். ஓகே. அமர், எப்படின்னா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, உங்களோட ஐடியா என்னன்றது எனக்கு தெரியாது. பட் யூ நீட் லித்தியம் பேட்டரிஸ் அண்ட் அதை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு திங் ரீசைக்கிள் பண்றதுக்கோ இல்ல ஆக்சுவலி டிஸ்போஸ் பண்றது, ரீசைக்ளிங்காக சார். ஆக்சுவலி ரீசைக்கிளிங்காக பழைய பண்றீங்க. பேட்டரிஸ் ஓகே, ரீசைக்கிள் இப்ப பண்றதுக்காக பிரசன்டா லித்தியம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார். ஐ இப்ப கான்ட் present அண்டர்ஸ்டாண்ட். இல்ல, லைக் now presently what they are doing with these lithium batteries? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல, போன்ஸ்ல, இப்போ மோஸ்ட் ஆஃப் No, த no, no, no. வேர்ல்ட்ல Like my எல்லாருமே question அதுல is, and the தான். waste lithium batteries you are asking for, right? What they are doing it now? And the waste அவங்க lithium batteries ரீசைக்கிள் என்ன பண்றாங்க சார், பட் தே ஆர் நாட் டூயிங் இன் அ ப்ராப்பர் வே. அது ஓகே, வந்து மறுபடியும் சீப் ஆகாம அதே பழைய விலைக்கு வருது மார்க்கெட்க்கு. ஸோ ஓகே, அது வந்து ஒரு பெரிய இல்லீகலான விஷயம் நடந்துட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியலா பார்க்கும்போது. ஓகே. ஐ காட் இட். ஸோ அமர், லைக் இது எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு இந்த லித்தியம் பேட்டரி பிஸ்னஸ்ல இப்போ வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டைரக்டா இறங்குனது இல்லை. ஸோ ஹவு தே ஆர் டிஸ்போசிங் இஸ் லைக் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அரவுண்ட், என்ன சொல்றது, நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க தான் அதை வாங்கிட்டு போய் அதை வேற மாதிரி ரீசைக்கிள் பண்றோம்னு சொல்லிட்டு ரீசேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல உங்களோட ஐடியாவுக்கும் என்னன்னா புரோட்டோடைப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ லைக் வாட் இஸ் புரோட்டோடைப் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ ஒர்க்கிங் மாடல், பட் இட் இஸ் அ மினியேச்சர் ஆஃப் அ ஒர்க்கிங் மாடல். ஒரு ஒர்க்கிங் மாடலோட ஒரு சின்ன ஒர்க்கிங் மாடலோட மாடல் அப்படிங்கிறத இந்த புரோட்டோடைப். இந்த புரோட்டோடைப் யூ நீட் டு ரெடி பண்ணணும், ஆமிர். ஓகே, இந்த புரோட்டோடைப்பும் அதோட ப்ராசஸையும் நீங்க ரெடி பண்ணிருங்க. ஒன்ஸ் திஸ் இஸ் ரெடினா we can go and put it in some portal like saying these are the things like which I need to do, and we can get some investment vaangirchna we can go down to the people and get those lithium batteries. Okay, but if you are asking how to access the government அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சின்ன சர்க்கிள்ல உங்களோட ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா யூ நீட் டு அப்ரோச் அ ஸ்மாலர் சர்க்கிள். லைக் கோயம்புத்தூர் கார்பரேஷன் மாதிரி கார்பரேஷன் ஹெட்டை போய் பார்த்து யூ கேன் டெல் தெம் திஸ் ஐடியா அண்ட் யூ கேன் டெல் தெம் லைக் ஒருவேளை குப்பையில வருது ஆர் ஒருவேளை வேற ஏதாவது டிஸ்போசல் இருக்கு அப்படின்னா நாங்க போய் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யூ நீட் டு டூ இட் இன் அ லாங்கர் ரன். ஷார்ட்டா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடாது. இட் இஸ் அ லாங்கர் ரன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிட்டு we will try to do what we can do அப்படிங்கிற மாதிரி we will try. ஓகேவா அமீர்? எஸ் சார். ஸோ ஆக்சுவலி இங்கே பிளான் என்னன்னா, இப்போ வந்து அந்த லித்தியம் பேக்ஸ் மீன்ஸ் அந்த லித்தியம் வேஸ்ட் எடுத்துட்டு அந்த பேட்டரிஸை வந்து ஒரு மறுபடியும் ரீயூசபிளா ஒரு பவர் வாலா இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு, எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு, அதாவது மீன்ஸ் ஸ்வாப்பபிள் டெக்னாலஜி இருக்கிற எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் வைக்கிற மாதிரி ஒரு பேட்டரி பேக் செய்யணும். ஸோ ஆக்சுவலி அதான் ப்ரோட்டோடைப்பா இருக்கிற போகுது. ப்ரோட்டோடைப் ரெடியா இருக்கா அமீர்? இல்ல சார், நான் இன்னும் 12th சாரி செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நான் அதுக்கெல்லாம் இதாகல, எனக்கு வேற ஐடியா தான் இருக்கு. ஸோ என் அங்கிள் இன்னும் ஹெல்ப் பண்ணிருக்காரு, பிஹைண்ட் த ரிசோர்சஸ் எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு எனக்கு. ஓகே, ஓகே. டூ யுவர் ரிசர்ச், கெட் டாக்குமெண்டட். மெயினா என்னன்னா நம்ம எங்க மிஸ் பண்ணிடுவோம், டாக்குமெண்ட்ல மிஸ் பண்ணிடுவோம். டாக்குமெண்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் பண்ணிட்டு லைக் ஒரு ஒரு கிளியர் கட் ரோட் மேப்போட வரணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லைக் ரோட் மேப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, ரோட் மேப்ன்றது என்னன்னா, திஸ் ஷோஸ் யூ லைக் வேர் யூ வில் பி அட் த எண்ட் ஆஃப் திஸ். இந்த ஸ்டார்ட் அப் நீ பண்ற, இதுக்காக நான் உனக்கு ஃபண்டிங் தரேன்னா நீ என்ன பண்ணுவ, நீ எங்க இருப்ப அப்படிங்கிறது தான் வந்து நீ காட்ட வேண்டியதுதான் இந்த ரோட் மேப்.
அப்படிங்கிறது. யூ நீட் டு வெரி மச் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ரோட் மேப். திஸ் மந்த் வில் டூ திஸ் மந்த் வில் டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லை, யூ நீட் டு டெலிவர் த டெலிவரபிள்ஸ். அது ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா இட் வில் பி அ குட் லைக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அன் இன்வெஸ்டர் ஆர் அ ஃபண்டிங் கம்பெனி அண்ட் அஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ அமன். இட் வாஸ் நைஸ். Thank you very much, sir. Okay, we'll try to connect Amir. Yeah, sure, sir. I have your number, sir. Okay, then just message me. Okay, அடுத்த questions. 100 பேர் இருக்கோம் அந்த மீட்டிங்ல, நீங்களே கேளுங்க. Good evening, sir. This is Manoj from Ramakrishna Polytechnic. Yes, Manoj. How are you? Yeah, fine, sir. What about you, sir? Yeah, I'm doing good. Yes, tell me, Manoj. Yes, sir. So I have two questions. Yes. One question, when we are getting into a startup, ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் வந்து நமக்கு அதோட கீ ரிசோர்ஸஸை வந்து ஃபைன் பண்ணி அது ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்குது, நம்ம அந்த ஸ்டார்ட் அப் கூட மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம அந்த கீ ரிசோர்ஸில் இருக்கிறதையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, இல்லை அவங்க கூட டைப் பண்ணி ப்ராஃபிட் ஷேரில் பண்ண முடியுமா? அண்ட் செகண்ட் கொஸ்டின், இப்போ வந்து இன்குபேஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ இன்குபேஷன்ஸ் ஆர் டேர்னிங் இன்டு அ பிஸ்னஸ் டைப். ஸோ அதை பற்றி அந்த இன்குபேஷன் சென்டருக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வாட் யூ ஹேவ் டு செக்? Okay. Yes, nice questions, Manoj. Question number 1, which I am concentrating on, like எனக்கு என்ன புரிஞ்சுன்னு நான் சொல்றேன். லைக் நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன், அந்த ப்ராடக்ட்ல லைக் ஒரு பார்ட் வந்து இன்னொரு கம்பெனி பண்ணுது, அந்த பார்ட்டை வாங்கிட்டு நான் ப்ராடக்டை சேல் பண்ண ஆரம்பிக்கவா, இல்லை அந்த பார்ட்டி நானே செஞ்சு சேல் பண்ணவா அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கரெக்டா மனோஜ்? எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைஸ், இட் வாஸ் நைஸ், வெரி நைஸ் கொஸ்டின். ஓகே, எல்லாருமே வந்து ஹார்ட்வேர் ஸ்டார்ட் அப்னா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர் ஸ்டார்ட் அப்ல வரும்போது என்னன்னா லைக் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் பார்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ ரோல். அதாவது எல்லாருமே உன்னோட ஐடியாவை திருட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட்டை நீ வாங்குறதுனால உன் ஐடியாவை அந்த பார்ட்காரன் திருடுறான் அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ ஃபார் இட். ஓகே, அந்த பார்ட்டோட என்ன சொல்லுவாங்க, வெயிட்டேஜ், the weightage of the part is really speaks here. Okay, so உனக்கு அந்த பார்ட் வந்து இட் இஸ் லைக் 30% of the product தான் சார் அந்த பார்ட், 70% என்னோட இனோவேஷன், என்னோட ஹோல்டு அப்படின்னா யூ கேன் கோ கெட் தட் பார்ட், அட்டாச், கோ ஃபார் சேல்ஸ். ஓகே, பட் இஃப் தட் பார்ட் இஸ் அரவுண்ட் சார் அந்த பார்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 60% வருது சார், நான் என்னோட இனோவேஷன் வெறும் 40% தான் சார் அதுல அப்படின்னா 60% பண்ண முடிஞ்ச ஒருத்தனால மீதி இருக்க 40% பண்ண முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த டைம்ல யூ நீட் டு மேக் யுவர் ஓன் பார்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அண்ட் இதெல்லாம் மெயின் கன்சிடரேஷன் எங்கன்னா ஹவு மச் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டு மேக் தட் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சம் இந்த 40% எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம என்னால் செய்ய முடியும் சார், அந்த 60% வந்து ஐ நீட் டு இன்வெஸ்ட் அரௌண்ட் 10 lakhs, ஒரு 5 lakhs போனால் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 60% இனிஷியலா வெளியே வந்து வாங்கிட்டு ஒரு பேஸ் டேட்டா, ஒரு பேஸ் மார்க்கெட்டை கையில பிடிச்சிட்டு and then you can get into this business. So this is what my strategy would be. Okay, Manoj, புரிஞ்சா நான் சொன்னது? Yes sir, yes sir. Okay, so this is the answer will be on your first question. But in the key resource அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா அந்த கம்பெனிக்காரன் வந்து வேற ஏதாவது யூஸுக்கு யூஸ் பண்ணா, நீ வேற ஏதாவது யூஸ் பண்றனா பிரச்சனை கிடையாது. பட் ரெண்டு கம்பெனிக்காரன் ஒரே இதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 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 பாயிண்ட்ல என்ன ஆகும்னா இட் மே ரெண்டு பேரோட என்ன சொல்றது ப்ராடக்ட் வந்து கிளாஷ் ஆகிக்கலாம். அந்த டைம்ல யூ வில் கெட் சம் டிஃபிகல்டிஸ். ஸோ அது இல்லாம பாத்துக்கணும். ஸோ தட் இஸ் வாட் மை ஃபர்ஸ்ட் கன்சர்ன் இஸ். அண்ட் ஆன்சரிங் டு யுவர் செகண்ட் கொஸ்டின், உங்க செகண்ட் கொஸ்டின் வந்து எஸ், இன்குபேஷன் இஸ் நாட் அட் ஆல் அ சர்வீஸ். Okay, so incubation is totally of business. Okay, it is a pure business where the risk is high. The risk ன்ற விஷயம் வந்து இன்குபேஷன்ல ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். அவங்களுக்கு ஹை, நமக்கு நல்ல விஷயம்.
ஸோ செக்லிஸ்ட் பிஃபோர் யூ ஆர் என்ட்ரிங் இன்டு இன்குபேஷன் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட் அ குட் ஐடியா, அண்ட் செகண்ட் இஃப் யூ ஹேவ் அ குட் ஐடியா get a plan how to execute it. Third point, if you have good idea and a plan, you need to like document everything. Okay, in the document order you can come into an incubation, and the document order ulla varudha vandu it is good for you. And coming into the incubation part, incubation la vandu there are lot of people, if your idea is good, lot of people come and speak to you. So some people will be like in the Atal incubation center line, it is a government entity. So andha mari government entity, actually we are also incubated at Atal incubation center, we are still an incubity there. Okay, so in the Atal incubation center la pathina, it is like a government entity, you can trust them and go into that. Okay, whereas there are other lot of private investors or private incubation centers where they charge more than 5%, 7% of your business na பேசுவாங்க. 7% na நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா லைக் என்ன சார் 7% தானே கேட்கலாம் கொடுத்துடலாம் நினைக்கலாம். பட் திங்கிங் ஆஃப் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ 4 years down the line, 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்க கம்பெனி இருக்கிற growth வேற மாதிரி இருக்கும். Actually before 4 years we are starting the company. இப்போ 4 years அப்புறம் எங்க கம்பெனியோட வேல்யூ இஸ் அரவுண்ட் என்ன சொல்றது ஒரு 50 lakhs. நாங்க வந்து we are valued at 50 lakhs, we are not making 50 lakhs. வேல்யூவேஷனுக்கும் மேக்கிங் த மணிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஸோ அரௌண்ட் 50 lakhs வேல்யூவேஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா என்னன்னா நான் ஒருவேளை ஆரம்பிக்கும் போது ஒரு இன்குபேஷன் சென்டருக்கு என்னோட 7% கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த 50 லட்சத்துல இருக்க 7% அவனோடது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெளிவா படிங்க. இஃப் யூ ஆர் சைனிங் அப் ஃபார் அன் இன்குபேஷன் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்காம தயவு செய்து இன்குபேஷனுக்குள்ள போகாதீங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் பாசிபிள் பாயிண்ட்ஸ் யூ நீட் டு பி ரிமெம்பர்ட் when you are going into an incubation. Hope I answered your question, Manoj. Thank you, sir. Thank you, sir. I got clear, but I have a follow-up of 2 questions regarding this, sir. So the follow-up of 2 questions. The first question is, இப்போவுமே வந்து நீங்க நினைக்கிறீங்களாங்க சார் ஐபி ப்ரொடெக்ஷன்லாம் வந்துமே இன்னுமே வேலிடா இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஐபி ப்ரொடெக்ஷன் சொல்றீங்களா? லைக் ஐபி எடுத்தா என்னோட ப்ராடக்ட் என்கிட்டயே இருக்கும்னு சொல்றீங்களா? அது சார் நீங்க டாக்குமெண்டேஷன்ஸ்னு உங்க ஸ்டேட்மென்ட்ல வந்து மென்ஷன் பண்றீங்களா? அப்படினா டாக்குமெண்டேஷன் சொல்றது ஐபி சொல்றீங்க. ஆக்சுவலா லைக் டாக்குமெண்டேஷன் நான் மென்ஷன் பண்ணது என்னன்னா ஒருத்தர்ட்ட உங்களோட ஐடியாவை சொல்லும்போது rather telling them, showing them is important. So you can be video மாதிரி ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கலாம். அது மாதிரி சொன்னேன். ஐபி மேல ஐ எம் நாட் 100% கான்ஃபிடென்ட் ஆன் ஐபி, பட் ஐபி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னா you may get some other outside Indian contacts where they need your idea and they will pay for you. அதுதான் உங்களுக்கு ஐபி வந்து பெரிய ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். And your second question, Manoj? Yes, sir. Second question வரும்போது when we are getting into a startup, நம்ம மோஸ்டா இப்போ கான்சென்ட்ரேட் பண்றது வந்து B2C-ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ தட் அதே மாதிரி இப்போ டைரக்ட் செல்லிங் கான்செப்ட் எமர்ஜ் ஆகிட்டு வருது. ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது B2B செக்மெண்ட்ல இருக்கணுமா இல்லை B2C செக்மெண்ட்ல இருக்கணுமா? ஓகே, உங்களோட லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஐடியா அப்படிங்கறத பொறுத்து மட்டும்தான் இந்த B2Bயோ B2Cயோ. பட் யூ நீட் டு பி வெரி கான்கர் அண்ட் வெரி லைக் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா டார்கெட் ஆடியன்ஸை ப்ரிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட் இஸ் நாட் லைக் B2C தான் கஸ்டமர்ஸ் கரெக்ட். நம்ம பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் கொடுக்கறதோ சரி, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கொடுக்கறதோ சரி, எந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் B2Bயா இருந்தாலும் சரி, B2Cயா இருந்தாலும் சரி, இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஐடியா rather than இப்ப இருக்க எமர்ஜிங் டெக்னாலஜி டைரக்ட் செல்லிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா the problem with the good thing with corona is like you cannot go out and you cannot trust others. வேற யாராவது ஒருத்தங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே விட மாட்டோம். ஸோ அதுக்கு ஒரு ஐடியாவா தான் இந்த டைரக்ட் செல்லிங் கான்செப்ட். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா யூ வில் கெட் தட் திங்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் கான்செப்ட்குள்ளேயே இந்தியா இப்ப எமர்ஜ் ஆகிறதுக்கான மெயினான ரீசன் அது ஒன்று மட்டும்தான்.
ஸோ இந்த B2B B2Cன்றது என்னன்னா, B2Bல you have more margins, B2Cல you will be having less margins. ஸோ ஏன்னா B2C is a volume based business, where B2B is a like உங்களுக்கு கஸ்டமர் 10 பேர் இருந்தாலும் 10 பேர் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லா you will get orders, where B2C உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் லட்சம் பேர் இருந்தாலும் அவன் வந்தாதான் ஆர்டர் கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து உங்களோட அத்தியாவசிய பொருளா இருக்குன்னா B2Cயா போங்கன்னு சொல்லுவேன். அத்தியாவசியம் இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டான பொருளா இருக்குன்னா B2B போறது சேஃப் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களோட ட்ரோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரோன்ஸ் இஸ் நாட் அ நெசசரி திங், வேர் இட் இஸ் லைக் சம்வாட் லைக் நாட் நெசசரின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மிட்ல இருக்கிறது. ஸோ என்னோட ஃபோக்கஸ் இஸ் மோஸ்ட்லி ஆன் த கம்பெனிஸ் விச் வி ஆர் மேக்கிங் ட்ரோன்ஸ். அவங்களுக்கு நான் ரா மெட்டீரியல்ஸ் திங்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பேன். அண்ட் ஐம் லைக் ட்ரோன்ஸ் வந்து ட்ரோன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸுக்கு ட்ரோன்ஸா வி ஆர் செல்லிங். ஸோ இது வந்து B2B மார்க்கெட்டை நான் வச்சிருக்கேன். B2Cயா ஓப்பன் பண்ணேன்னா ஐ டோன்ட் நோ வெதர் த பீப்புள் வில் கம் இன் டு மீ அண்ட் கெட் ட்ரோன்ஸான்னு தெரியாது. It may happen. So, but B2B is a safe market. Unless until you find the valid customer, if you got the customer, it will run forever. If you didn't get the customer, you can get out. அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த B2Bக்கும் B2Cக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே மனோஜ், தேங்க்யூ சார். ஸோ அதே மாதிரி சார் அந்த டாக்குமெண்டேஷன் சொல்றீங்களா சார், அதை மட்டும் கொஞ்சம் ப்ரிஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? லைக் டாக்குமெண்டேஷன் நான் சொல்றது, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு மனோஜ். ஓகே, அந்த ஐடியா வந்து யூ நீட் டு கெட் இன் டு தட். ஒரு மிஷின் செய்றீங்கன்னே வச்சுக்குவோம். அந்த மிஷினோட பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். யூ நீட் ப்ராப்பர் டாக்குமெண்ட் டு மெயின்டைன் தட் மிஷின். ஓகே, ஸோ நான் டாக்குமெண்ட் ஏன் சொல்றேன்னா, நாளை பின்ன உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா யூ கேன் டெல் தெம் லைக் ரெஃபர் திஸ் டாக்குமெண்ட் டு கெட் திஸ். அதாவது உங்களோட கஸ்டமர்ஸே கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்ல வருது. உங்களுக்கு புரியுதா? எஸ் சார், புரியுது சார். இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து கொடுக்கும்போது நம்மளோட ஐடியாவுக்கு நம்மளோட ப்ரோட்டோடைப்புக்கு என்ன கேரண்டி சார்? ப்ரோட்டோடைப்புக்கு டாக்குமெண்ட் கொடுக்கக்கூடாது மனோஜ். லைக் இப்போ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே இந்த இன்குபேஷன் சென்டருக்கா இருக்கட்டும், இல்ல உங்க ஐடியாவை ரெப்ரசென்ட் பண்ணி யார்கிட்ட காசு வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த இனிஷியல் டாக்குமெண்ட்ஸ் சொல்றது. இந்த இனிஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா, லைக் த மெயின் திங்ஸ் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் த மார்க்கெட் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் வாட் யூ ஹவ் டன் ஆன் தட் ப்ராடக்ட், இனோவேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். இந்த 3 விஷயம் மட்டும் நீங்க இருந்தா போதும். பட் இதை நீங்க ஆப்வியஸ்லி இதை நீங்க மறைச்சுதான் வச்சாகணும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு போய் இஃப் யூ நீட் டு பிரசன்ட் தட், நீங்க பிரசன்ட் பண்ணா மட்டும்தான் இட் வில் கம் இன் டு யுவர் ஹேண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் நான் மூடி வச்சிருப்பேன் அப்படின்னா யூ நீட் ஆல் த மணி டு போர் இன். யாராவது உங்களுக்கு மணி போர் பண்ணணும்னா யூ நீட் டு ஓப்பன் யுவர் ஐடியா. அந்த ஐடியாவை காமிச்சா மட்டும், அந்த வடையை காமிச்சா மட்டும் எலி பொறியில எலி சிக்கும் முன்னே வடையை வைக்கணும் வச்சா மட்டும் தான் எலி சிக்கும். அந்த வடையை நம்ம ஒளிச்சு வச்சுட்டே இருந்தோம்னா எலி சிக்காது. சரிங்களா? ஸோ அந்த வடையாதான் நான் அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்குறேன். புரியுதா? ஷூர் ஷூர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மெசேஜஸ்ல கொஞ்சம் வந்திருக்கு. ஹாய் கிஷோர், கிஷோர் இன்னும் இருக்கீங்களா இல்லை போயிட்டீங்களான்னு தெரில சார். ஓகே ஃபைன். ஓகே, பெரிய கான்வர்சேஷனே வந்திருக்கு. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் டாபிக்ல எஸ் தெர் ஆர் சம். இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் செஷன். பட் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை கிஷோர். ஸோ நான் இன்னும் கிரிப்டோ கரன்சியில் இது பண்ணது கிடையாது. ஐ எம் நாட் தட் டைப் பிஸ்னஸ் மேன் கிடையாது. நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பர்சன் ஒரு ஆண்டர்பிரினர்ன்றவங்க டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் மேன். நான் பிஸ்னஸ் மேன் கிடையாது, பட் ஐ ஆம் அன் ஆண்டர்பிரினர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு அதோட பெரிய ஒரு ஐடியா இல்லை கிஷோர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Hi, sir. Yes, Ashwin, tell me. Yeah, sir. Anything about aeronautical engineering? Okay, what do you want to know about aeronautical engineering? Okay, so Yeah, sir. Anything about like I like ரொம்ப டீப்பா என்ன சார், லைக் சம்திங் லைக் பேசிக்கா லைக் என்ன தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி. Okay, so what you are doing now, Ashwin? Sir, I'm doing mechanical engineering in Sri Ramakrishna Polytechnic. Okay, mechanical. Okay, so aeronautical engineering, about aeronautical engineering, so நான் படிச்சது aeronautical engineer தான்.
I'm an Yeah, sir. That's aeronautical why. engineer. Yeah, Okay. that's why I'm asking you, sir. ஓகே ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு நான் சொல்லுவேன்னா த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் த ஃபோர்ஸ் விச் டென்ஸ் த கார் டு பி ஆன் த கிரவுண்ட். ஸோ உங்களுக்கு வந்து லைக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ கைஸ் அண்ட் வி கைஸ் இஸ் அ சிம்பிள், ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். என்னன்னா உங்களுக்கு இன்ஜின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அப்படியே நிறுத்திட்டு காரை எப்படியாவது ஓரம் கட்டுறதுக்காக ட்ரை பண்ணலாம். வேறஸ் ஒரு ஏரோப்ளைன்ல ஒரு இன்ஜின்ல ப்ராப்ளம்னா இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து பேஸ் லைன் டிஃபரன்ஸ் நான் சொல்லுவேன். என்னன்னா ஹியர் கிராவிட்டி ஹெல்ப்ஸ் யூ, எங்களை வந்து கிராவிட்டி வந்து காலவாரி விட்டுரும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் அண்ட் எனி அதர் ஸ்ட்ரீம் எல்லாத்துக்கும் ஏரோநாட்டிக்கலுக்கு இருக்க பெரிய வித்தியாசம் இதுதான். ஃபார் அன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் யூ நீட் 100% ப்ரிசிஷன். ப்ரிசிஷன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரிசிஷனா இருக்கணும், 100% ப்ரிசிஷனா இருக்கணும். 100% ப்ரிசிஷனா இருந்தா மட்டும்தான் யூ கேன் மேக் அன் ஏர்பிளேன். ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் லேஸ், அதாவது ஒரே ஒரு ரிவர்ட் கலந்து விழுந்துருச்சுன்னா, ரிவர்ட் முக்காவாசி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ரிவர்ட் கலந்து விழுந்துருச்சுன்னா யுவர் ஏரோப்ளேன் வில் கெட் டேமேஜ். அந்த ஒரு டேமேஜ் சரி பண்றதுக்கு ஹியூஜ் மணி. அண்ட் செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் மெக்கானிக்கலுக்கும் ஏரோநாட்டிக்கலுக்கு இருக்கிற வித்தியாசம் மணி. Because making a car is not that much expensive. There are some expensive cars na illen solla, but the expensive kondu varadhukku there are a lot of other attributes. But ஒரு plane nale it is expensive. There is no shortcut to a plane அப்படினு சொல்லுவாங்க. ஒரு பிளேனுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது. பிளேன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் எக்ஸ்பென்சிவா போயிடும். ஸோ ஒரு சின்ன டேமேஜ்னாலுமே உங்களுக்கு வந்து சில பல லட்சங்கள் ஆயிரும். ஒரு ரிவர்ட் விழுந்துட்டா, அந்த ஒரு ஃபிளையிங் பிளேன்ல இருந்து ஒரு ரிவர்ட் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த ஃபோர்ஸ், அந்த டிராக் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா அந்த இடமே ரொம்ப வளைஞ்சிரும். அந்த இடம் வளைஞ்ச இடத்தை சரி பண்றதுக்கு ஒரு 25 லட்சம் ஆயிரும் அப்படின்னு சும்மா சொல்லிடுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் லேண்டிங் டைம்ல அந்த மொத்த ஃபோர்ஸ் இறங்குறதுனால லேண்டிங் வீல் வந்து பயங்கரமா அடிவாகும். ஸோ அங்க நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் வந்து அங்க வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சு யூ வில் பி ஸ்பேசிங் தட். அதுல ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலும் காஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறா போயிருச்சு. ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அ மெக்கானிக்கல் அண்ட் அன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். வி ஸ்டடி மெக்கானிக்கலும் படிக்கணும், நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கலும் படிக்கணும், அதே நேரத்தில் நாங்கள் ஏரோநாட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸும் படிக்கணும். இந்த மூணும் படித்தா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பிளேனோட மொத்த கான்செப்டும் புரியும். அது அப்பதான் உங்களுக்கும் அந்த பிளேனோட ஒரு பிளேனோட கான்செப்ட் புரியணும்னா நீங்க மெக்கானிக்கல் மட்டும் படிச்சா பத்தாது. யூ நீட் டு கெட் நாலேஜ் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் யூ நீட் டு கெட் நாலேஜ் ஆன் ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. So that is what my short answer would be for you, Ashwin. Yes, sir. Thank you, sir. That's all helpful for me. Yes. Vamshi, yes. Difference between entrepreneur and entrepreneurship. Okay. Entrepreneurன்றது வந்து நார்மல் பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையுமே வந்து ஆண்டர்பிரனர்னு சொல்லிட முடியும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவரை மளிகை கடை அண்ணாச்சின்னு தான் சொல்லுவோம். அதே ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சாருன்னா அவர் ஆண்டர்பிரனரா மாறிடுவாரு. ஓகே, ஸோ உங்களுக்கு பேஸ் லைன் டிஃபரன்ஸ் எப்படின்னா பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆர் பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த மளிகை கடை வைக்கிறவங்களுக்கு வந்து பிஸ்னஸ், இதே ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறவங்களுமே பிஸ்னஸ் தான். வேறஸ் ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் செய்யறவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர் ஆர் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஸோ இதுல பேஸ் லைன் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ்ல இருக்கவங்களுக்கு தேர் ரிட்டர்ன்ஸ் இஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க 10 லட்சம் போட்டா 15 லட்சம் ரிட்டர்னு. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு வந்தா 150 ரூபா ரிட்டர்னு. நாளைக்கு 100 ரூபாய்க்கு அவர் தக்காளி வாங்குவாரு, நாளைக்கு 150 ரூபா ரிட்டர்ன் வரும். ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ். வேறஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஆர் ஸ்டார்ட் அப்ல என்னன்னா, ஸ்டார்டிங்ல யூ வில் பி இன்வெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ரிட்டர்ன் வராது, செகண்ட் மந்த் ரிட்டர்ன் வராது, தேர்ட் மந்த்தும் ரிட்டர்ன் வருமானு தெரியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல யூ வில் கெட் ரிட்டர்ன்ஸ் இன் எக்ஸ்போனென்ஷியல். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டீங்க, பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த டெக்னாலஜி வில் மின்ட் யூ மணி லைக் எக்ஸ்போனென்ஷியல் சொல்லுவாங்கல்ல. 2^1 2 தான், 2^2 4 தான், பட் 2^6 போகும்போது 8 ஆயிரும், 8 16 ஆகும், 16 வந்து 32 ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு
என்ன சொல்றது, ஒரு growth இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஒரு ஸ்டார்ட் அப்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆன் லேட்டர் எண்ட். வேறஸ் முத நாளே உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும்னு நினைச்சீங்கன்னா பிசினஸ் பண்றது தான் பெஸ்ட் வழி. அண்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது என்னன்னா மேக்கிங் அதர் ஆண்டர்பிரினர்ஸ். இப்போ வந்து நான் ஆண்டர்பிரினர், இப்போ என்னோட ஐடியாவே இல்லை, நான் பண்ற ஒர்க்கே இன்னொருத்தன் பண்ணி வரானா அவனையும் கொஞ்சம் தூக்கி விட்டு அவன் கூட டைப் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் ஆண்டர்பிரினர்ஷிப். அதாவது ஹெல்பிங் அண்ட் ஆல்சோ டையிங் அப் வித் த சேம், நம்மள மாதிரியே இருக்க ஸ்டார்ட் அப் கூட நம்ம டைப் பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. வேர் வீல் செப்பரேட் தம். லைக் எனக்கு இவன்லாம் கஸ்டமர்ப்பா நீ கை வைக்காத, உனக்கு அவன்லாம் கஸ்டமர் நீ கை வைக்காத. நீங்க வந்து அவனை ஒரு எதிரியாவே பார்க்காதீங்க. அவன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் தான் பண்றாங்க. நம்ம ரெண்டு பேருமே சின்ன லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு பெரிய ஒரு மைக்ரோசாஃப்ட் அளவுக்கு போயிட்டு மைக்ரோசாஃப்டோ ஆண்ட்ராய்டும் அடிச்சுக்குது, ஒரு ஆப்பிளும் ஆண்ட்ராய்டு அடிச்சுக்குதுன்னா அது வேற மாதிரி. ஓகே, சின்ன லெவல்ல இருக்கும்போது நம்ம எடுத்தோடனே அடிச்சுக்கிட்டோம்னா we cannot grow. We'll grow together, at a point we'll split அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச முடியும். So that is would be the difference between an entrepreneur and an entrepreneurship. Okay, sir, please tell me some points for automobile. Automobile, like you guys are in a very good position where இப்போதைக்கு உங்களோட மெயினான ஒரு கீ ரொம்ப கீ பாயிண்ட்னா இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட் இப்போ. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஆன். டெஸ்லா ஃபுல்லா கொண்டு வந்துட்டான், பட் தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ உங்களோட ஆட்டோமொபைலுக்கு தெர் இஸ் நோ டெத் ஃபார் த ஆட்டோமொபைல். இந்த ஆட்டோமொபைல்ல யூ நீட் டு ஒர்க் ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல நீங்க இப்போ ஒர்க் பண்ணீங்கன்னா which gives a sustainable ஒரு thing கொண்டு வருதுன்னா there are lot of funds for you. Okay, so நிறைய எக்கச்சக்கமா funds இருக்கு. You can tap in with lot of funds. So Divyanand, if you have some idea on EV or electric vehicle or disposal of electric batteries, அவர் சொன்ன ஆமீர் சொன்ன மாதிரி electric batteries or disposal or electric batteries or swapping technology, எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே டவுட் இருக்கு, எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எப்படி கொண்டு வரது, பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஒரு சார்ஜ் போட்டா 5 நிமிஷம் சார்ஜ் ஆகாது, எப்படி இருந்தாலும் அரை மணி நேரம் எடுக்கும். அரை மணி நேரம் ஒரு இடத்துல ஒரு வெஹிக்கிள் நிக்குதுன்னா அது அந்த இடத்துக்கு உண்டான வாடகையே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ பெட்ரோல் பங்க்ல நம்ம ஈஸியா பெட்ரோல் போட்டு போயிடுறோம். இப்போ ஈவின்னு வரும்போது அங்க அரை மணி நேரம் நிக்கணும்னா இட் இஸ் a வெரி பிக் ஹெடேக். ஒன்னு அந்த சார்ஜிங் ஸ்டேஷனை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற நிறைய டாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள யோசிங்க, அதெல்லாம் யோசிங்க. கெட் சம் ஐடியா. இஃப் யூ நீட் சம் ஐடியா வில் கிவ் யூ ஐடியா. கெட் சம் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி செய்வோம், செஞ்சு we can take it forward. Yes sir, thank you sir. Thank you Divya. Sir, again this is Manoj here. Yes. So I have funny as well as a serious questions to you, sir. Okay. So while we are speaking about business, entrepreneurship, அப்படி பார்க்கும்போது நான் 100 ரூபா போடுறேன், 50 ரூபா எடுக்கிறேன், 150 ரூபாய்க்கு விற்கிறேன், 50 ரூபா ப்ராஃபிட். அதை வந்து கன்சிஸ்டன்சி எனக்கு வருது. அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து போட்டா வருமானு தெரியாது. ஸோ வெல் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து பிஸ்னஸ்ல ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நீங்க எதுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க சார்? அல்டிமேட் எய்ம் இஸ் டு மேக் மணி இன் த லைஃப் இல்லையா? அப்படி இருக்கும்போது பிசினஸ் பண்ணி போயிருவேனே, ஏன் ஆண்டர்பிரினருக்குள்ள வரணும்? அதுதான் வித்தியாசம். பிசினஸ் பண்ணா 50 வருஷம் கழிச்சும் அந்த அண்ணாச்சி ஒரு வீடு கட்டி இருப்பாரு, அவ்வளவுதான். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பாத்திருக்கீங்களா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடை வச்சிருப்பாரு, நம்ம பிறந்ததுல இருந்து கடை வச்சிருக்காரு. அவரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வீடு வாங்கியிருப்பாரு, கையில ஒரு நல்ல தங்க பிரேஸ்லெட், கழுத்துல ஒரு நல்ல தங்க செயின். இதுதான் அவருடைய பிசினஸ். இப்ப வரைக்கும் அவர் அந்த டைம்ல 5 ரூபா ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பாரு, இப்ப 50 ரூபா ஒரு பொருளுக்கு ப்ராஃபிட் பாக்குறாரு. இது தப்பே கிடையாது, இது வந்து சேஃப் பிசினஸ். இதுவே நீங்க ஸ்விக்கி காரனை பாருங்களேன், ஸ்விக்கியோட ஓனரை நான் சொல்றேன். ஸ்விக்கியோட ஓனர், ஸ்விக்கி டசன்ட் ஓன் எனி ரெஸ்டாரண்ட், ஸ்விக்கி டசன்ட் ஓன் எனி வெஹிக்கிள், ஸ்விக்கி டசன்ட் ஓன் எனி டெலிவரி பார்ட்னர்ஸ். ஸ்விக்கிட்ட இருக்கிறதெல்லாம் டெக்னாலஜி. அந்த ஆப்புக்கு உண்டான வேல்யூ மட்டும் ஹி இஸ் மேக்கிங் $1 பில்லியன். நம்மளுடைய அண்ணாச்சினால, நம்மளுடைய பிசினஸ்னால என்னைக்குமே $1 பில்லியன் எப்ப போடலாம்னா, அண்ணாச்சி அந்த வீட்டை வித்து திருப்பி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போட்டாருன்னா அதுல இருந்து ரிட்டர்ன் வந்து அந்த வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகும். ஓகே, பட் இனிஷியலா ஸ்விக்கியோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க அரௌண்ட்
ஒரு $1 million தான் இவன் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்கான். மீன் நான் சொல்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்றேன். பட் அவன் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா அரௌண்ட் $100 to $200 billion எடுத்துட்டான். ஓகே, இந்த growth, அதாவது இந்த growth வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஆர்எல்ஸ் என்ன சொல்றது ஸ்டார்ட் அப்ல தான் இருக்கும். பிசினஸ்ல இந்த growth இருக்காது. புரிஞ்சா நான் சொல்றது மனோஜ்? சார் சேம் விஷயம் தான் எத்தனை சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? மனோஜ் சொன்னீங்கன்னா லைக் ஹார்ட்லி எண்ணிரலாம் சார் மனோஜ். அந்த என்ற ஒரு ஆளா நம்ம இருப்போம் அப்படின்னா அப்படிங்கிறது தான் வந்து வாழ்க்கை. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை விட சேஃபான விஷயம் ஒரு ஜாப்ல போய் உட்கார்றது. பிஸ்னஸ் பண்றத விட வெரி சேஃப் விஷயம் ஒரு ஜாப்ல போய் உட்கார்றது. தலைவலியே கிடையாது. இன்னைக்கு அந்த பொருள் வித்துச்சா விற்கலான்னு தெரியாது. அந்த பொருள் வித்தாலும் விற்கலனாலும் நமக்கு காசு வரும். நம்ம ஓனர் நமக்கு காசு தருவான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் சேஃப். அந்த சேஃப்டில இருந்து வெளியே வர்றது தான் பிசினஸே. அந்த பிசினஸ்ல நீங்க வந்து சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டூ பிசினஸ். இல்ல அதுலயும் ஒரு ஸ்டேஜ் ஏறி என்னோட ஐடியா மேல நம்பிக்கை இருக்கு, என்னோட டெக்னாலஜி மேல நம்பிக்கை இருக்கு, நான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஐ மேக் மணி, ஐ பிரிங் இன் லாட் ஆஃப் இன்புட்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் ஆண்டர்பிரினர் கேன் பி a பிசினஸ் மேன். இப்ப நான் வந்து பிசினஸும் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிரிமிட்டிவ் பிசினஸ் மாதிரி ஒரு டைப்ல என்னன்னா ஐ ஹேவ் காலேஜஸ் கான்டாக்ட்ஸ் வேர் ஐ லைக் சப்ளை பண்ற ப்ராடக்ட்ஸ் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரோன் ரிலேட்டட் திங்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஐ டேக் கிளாஸஸ் ஆன் ஏரோ மாடலிங் அண்ட் ட்ரோன் பைலட்டிங். இதெல்லாமே என்னோட பிரிமிட்டிவ் பிசினஸ் டைப் வேர் an entrepreneur can be a businessman while a businessman cannot become an entrepreneur. அதுதான் வித்தியாசம் மனோஜ். ஷூர் சார், தேங்க்யூ சார். அண்ட் அந்த இவி ஸ்டார்ட் பத்தி பேசுனீங்க சார். ஐ ஹேவ் ஒன் இன்சைட் ஆன் எஸ்டிஎம் குரூப் கார்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு திருப்பூர்ல இருக்கு. ஸோ தே ஆர் அவங்க வந்து சென்னை சில்க்ஸோட ஒரு சிஸ்டர் இன் லா கன்சர்ன். அவங்க என்னன்னா சென்னை சில்க்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம் ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு ஃப்ளோர்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் ஆஃப் பார்க்கிங் இருக்கும். ஸோ தே ஆர் இன் டாக் வித் இந்த இவி சார்ஜை வந்து அந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்ல போடுறதுல ஒரு டாக் இருக்குன்ட்டு எனக்கு ஒரு இன்சைட் வச்சு. பட் இட் மே பி a wrong also. No, it is right. Yes, it is there. Even KMCH ல ஒரு ட்ரையல் ரன் பண்ணலாமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா KMCH has the biggest car parking in all the இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் எடுத்தீங்கன்னா KMCH தான் இருக்கிறதுலே பெரிய கார் பார்க்கிங் இருக்கு. அந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மூவிங் கார் பார்க்கிங். நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. KMCHல உங்களுக்கு மூவிங் கார் பார்க்கிங். ஸோ அதுல இன்ஸ்டால் பண்ணலாமான்னா பேசிட்டு இருக்காங்க. பட் என்னுடைய கொஸ்டின் என்ன மனோஜ், இப்போ நான் வந்து இங்கேருந்து நான் சென்னை போய்கிட்டு இருக்கேன். போகிற இடத்துல என்னால் என்னோட இது வந்து 400-600 கிலோமீட்டர் தருது அப்படின்னா நான் போயிட்டு ரிட்டர்ன் வரணும் உடனே. ஸோ நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் சார்ஜ் போடுறேன்னா அங்கே ஒரு அரை மணி நேரம் நான் நிற்கணும், இல்லை ஒரு 1 மணி நேரம் நிற்கணும். அதுக்கு ஒரு திங்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பேட்டரி ஸ்வாப்பிங் சொல்றாங்க. இப்போ பேட்டரி ஸ்வாப்பிங்ல எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னா அந்த ஸ்வாப் பண்ண பேட்டரி எங்க சார்ஜ் பண்ணுவோம், அந்த ஸ்வாப் பண்ண பேட்டரி என்ன பண்ணுவோம். பேட்டரி ஸ்வாப்பிங் லைக் என்ன சொல்றது ஸ்டேஷன்ஸ் வச்சா என்னோட பேட்டரி இன்னொருத்தர் எடுத்துக்குவானே, இன்னொருத்தரோட பழைய பேட்டரி எனக்கு வந்தா என்ன பண்றது. ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதற்கெல்லாமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஷியோர் சார். ஸோ இதை பற்றி நம்ம பேசும்போது எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது. ஸோ என்னென்னா ரிலையன்ஸோட கான்செப்ட் எல்லாமே அட்வான்ஸ்டு கான்செப்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த ஜியோமார்ட் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் சம் வாட் சக்ஸஸ்ஃபுல் திங். அந்த ஜியோமார்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுலே ப்ரீசியஸான டைம் இது, அதாவது கிஃப்ட்னு பார்த்தா டைம். அந்த டைமை வந்து அவங்க ஆக்குபை பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் மாடலை படித்தாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர் அந்த ஷிப்குள்ளே வர்றதுக்கு ஒரு 30% எலிஜிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இட்ஸ் மை ஒப்பீனியன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே எஸ் தேங்க்யூ ஸோ மச் மனோஜ். ஸோ ஓகே 6:53 ஆயிடுச்சு. ஸோ வில் லாஸ்ட் டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. ஐ ஹவ் புட் டவுன் மை கான்டாக்ட் நம்பர் இன் த chat பாக்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் சார் இங்கே எனக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாது, தனியாக டிஸ்கஸ் பண்ணால் கம் டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம். கம் தேர். மை நேம் இஸ் கிரி பிரபு அண்ட் டெல் தெம் லைக் ஐ எம் ஃப்ரம் திஸ் இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோமே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ஐ வுட் ரெக்கக்னைஸ் யூ. ஸோ சூன் வினு சார் கூட சேர்ந்து ஐ வில் ட்ரை டு டூ சம் ஈவெண்ட்ஸ் டு SRPTC and other staffs also like
If they are interested, now we'll do some events with them. Okay, so okay, Giri, okay, we can do. Yes. Any other doubts? Any last doubts, or shall we move? Shall we close the session? Shall we close, sir? சொல்லுங்க திவ்யானந்த், என்ன doubt? No doubt, sir. Shall we close? Okay, no doubts. Okay. Viveka, ma'am. Sir, we'll close the session, sir. Okay, I okay. like your speech, sir. Viveka, ma'am. Yes, sir. So I'll just do a vote of thanks. So good evening, all. I'm deemed to a great honor and privilege to propose the vote of thanks of this memorable session. Let me first of all start by giving a glory to Almighty, making this to occasion a resounding success. First and foremost, I thank our special guest, Mr. Giri Prabhu Seshatri, for his who, despite his busy schedule, has found time to grace the occasion, the memorable, and which he has given his enriched ideas. I thank our well-wisher, Dr. Uma, for her steward and unstained support for this occasion. And I thank my members and faculties of the product development cell and institution innovative cell for their hard work to ensure the session a memorable success. Last but not least, I thank the students for their patient listening. Once again, I thank you all for your attention. Thank you. Thank you so much, ma'am. Like my personal thanks to Vinu sir. Like Vinu sir தான் வந்து திடீர்னு organize பண்ணோம். Giri, can you come அப்படின்ற மாதிரி. So thank you so much, sir, for this wonderful opportunity. And I also thank Innovation Council and Product Development Cell for this wonderful session. Hope you have more wonderful sessions in the forward. Thank you. Okay. Thank you, Giri. Thank you. Students, kindly fill the feedback form. Thank you, Denbury. Thank you, sir. Thank you so much. Thank you, Manu. Thank you, sir. I like your speech, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. 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 Thank you, sir.